இல்ல முதல்ல திரு ஷானவாஸுக்கு ஒரு கட்சி இன்னொரு கட்சியினுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல இருக்கிறத பத்தி அவருக்கு அனுபவம் நிறைய இருக்கும், அதனால சொல்லியிருக்கலாம். அது எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, கம்ப்ளீட்டா இன்னொரு கட்சியுடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் சொல்றது, அதனால அதுல ஓரளவுக்கு we should look at it very carefully. அவர் என்ன சொல்லிருக்காரோ அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். நான் சேலஞ்ச் பண்றேன். நான் சொன்னதுல ஃபேக்சுவல் எரர் இருக்கா? நான் சொன்னதுல எதையாவது தப்பு இருக்கா? பிரைஸ் பண்றேன் சார். ஃபேக்சுவல் எரர் இருக்கா? பிரைஸ் பண்றேன் சார். நீங்க சொன்னத வந்து பத்தி நீங்க பேச வேண்டியது இருக்கு உங்களுக்கு, அதனால சொல்லி நான் சொல்லல. எங்கட்ட ஏடிஎம்கே பத்தி கேட்கப்பட்டது. ஏடிஎம்கே உடைய கடந்த கால வரலாறு நான் ஃபேக்சுவலா சொல்றேன், நான் அவதூறு சொல்லல. மிஸ்டர் சுமந்த் நான் அவதூறு சொல்லல. சுமந்த் நான் அவதூறு சொல்லல, நான் காழ்ப்பு விதைக்கல, நான் வன்மத்தை பேசல, நான் வந்து இப்படி பொடி வச்சு பேசல. நான் சொன்னது ஃபேக்சுவலா இல்லையா? சசிகலா அம்மா தான் முதலமைச்சர்னு ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தது நடந்துச்சா இல்லையா? நடக்கல. அவங்க தான் பொதுச் செயலாளர்னு ஏடிஎம்கே தேர்ந்தெடுத்த பிறகு அது நடந்துச்சா இல்லையா? நடக்கல. ஓபிஎஸ் தர்மயுத்தம் அதிமுக தலைவர் சொல்லி நடந்துச்சா? குருமூர்த்தி சொல்லி நடந்துச்சு. இப்படி டென்ஷன் ஆறீங்க? உங்கள மாதிரி ஆட்கள் சொல்லி நடந்துச்சுங்க, உங்கள மாதிரி ஆட்கள் சொல்லி நடந்துச்சு. அதனால உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம், உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம் கட்டாயமா. ஏன்னா உங்கள மாதிரி ஆட்கள் குருமூர்த்தில உங்கள மாதிரி ஆள் தானே. நீங்க கருத்து இல்லாம குத்தலுக்கு போனதுனால அவர் திருப்பி குத்துறாரு. டாக்டர் சுமந்த், நீங்க நேரடியா அமித்ஷா பாயிண்ட் போகாம நீங்க ஒரு குத்தலுக்கு போனதுனால அவர் திருப்பி குத்துறாரு. நீங்க பாயிண்ட் குருமூர்த்தி உங்கள மாதிரி ஆள் தானே. அவர் தானே குருமூர்த்தி நீங்க ஒரு ஏரியால குத்த பாத்தீங்க, ஒரு திருப்பி போறாரு. நான் உங்கள மாதிரி ஆளு சொன்னது பத்திரிகையாளரா சொல்றேன், பத்திரிகையாளரா சொல்றேன். அதான் உங்கள மாதிரி ஆளு அதுவே அவர் அரசியல் விமர்சகர். அப்ப குருமூர்த்தி சொல்றது நடந்துச்சு. அத சொல்றேங்க, அத சொல்றேன். இத தாண்டி உங்களுக்கு ஒண்ணுமே அதான் அரசியல் விமர்சகர் இல்ல. அதனால தான் உங்கள மாதிரி ஆளுங்க. ஏங்க நான் அரசியல் விமர்சகர் சொல்றேன், உங்களுக்கு ஏங்க கோவம் வருது? மக்கள் பார்க்கணும். நான் அரசியல் விமர்சகர்னு சொல்றேன், உங்களுக்கு ஏங்க கோவம் வருது? எனக்கு கோவமே வரல சார். மக்கள் தான் பார்க்கறாங்க. வரல சார். சுமந்த், எனக்கு கோவமே மிஸ்டர் சுமந்த் கோவம் வருது. குருமூர்த்தி ஒரு அரசியல் விமர்சகர், சுமந்த் ஒரு அரசியல் விமர்சகர். ஒரு சென்டென்ஸ் அத தான் நான் சொல்றேன், வேற எதுவும் நான் சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே டாக்டர் சுமந்த், உங்க பாயிண்ட் அந்த சென்டென்ஸ்க்குள்ள நீங்க கரெக்ட்டா பேசுங்க. இருங்க அது ஃபேக் வீடியோவா? இல்ல திரு முத்தரசன் அவர்களுடைய வீடியோ ஒன்னு ஒரு 2-3 நாளா வைரலா போயிட்டு இருக்கு, அது ஃபேக் வீடியோவா? எனக்கு தெரியாம கேக்குறேன். திரு ஷானவாஸ், அது ஃபேக் வீடியோவா? அது என்ன வீடியோ? அது ஏஐ வீடியோ. என்ன வீடியோவா? அதான் என்ன வீடியோ சொல்லுங்க, நான் பார்க்கல. என்ன வீடியோன்னு சொல்லுங்க. இல்ல அவர் வந்து அத சொல்லுங்க, என்ன வீடியோ சொல்லுங்க, நான் பார்க்கல. சரி, நம்ம மக்கள்லாம் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அதுல அவர் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அத நீங்க சொல்லுங்க சார், நான் பதில் சொல்றேன். அமித்ஷா பேச்சுக்கு வாங்க சுமந்த், நீங்க வேற எங்கயோ போயிட்டு இருக்கீங்க. டாக்டர் சுமந்த், அமித்ஷா பேசின பேச்சுக்கான டீகோட் கேட்டேன். நான் நீங்க எப்படி அதிமுக வரலாற பட்டியல் போட்டோம்னா இவங்கள மாதிரி ஆட்களுக்கு பதட்டம் வருது. உண்மையை சொன்னா பதட்டம் வருது. இருங்க, ஆளுங்க இவங்க மேல ஆளுங்க, இவங்க மேல ஆளுங்க. ஓகே, ஒரு நிமிஷம் குணா, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் இவ்வளவு நாளா அரசியல் விமர்சகர்னா உங்கள மாதிரி ஆட்களுங்க. அவர் அரசியல் பேசாத அண்ணாமலை இன்னைக்கு பேசுறாரு. அதுல என்ன தப்பு இருக்கா? கரெக்ட். ஒண்ணும் தப்பு கிடையாது. திரு அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு நாளா ஒரு வாட்டி கூட எடப்பாடியை முதலமைச்சராக்கணும்னு சொல்லல, அத சொல்லி இருக்கிறாரு. அதை விட்டுட்டு அமித்ஷா ஏற்கனவே சொல்லிட்டாரு, இவர் தான் கட்சி கூட்டணியினுடைய தலைவர் தமிழ்நாட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு. அதையும் விட்டுட்டு எங்கேயாவது ஒரு பாயிண்ட் புள்ளி கிடைக்குமா, ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்துறதுங்கிறது ஒரு லாஜிக்கே கிடையாது. பிஜேபி எடப்பாடி முதலமைச்சர் சொல்லிட்டா நடக்கும் தானே சொல்றேன் நான். பிஜேபி சொன்னது நடக்கும். அப்ப பிஜேபி சொல்றது நடக்கும் தான் நான் சொல்றேன். அண்ணாமலை வந்து எடப்பாடி முதலமைச்சர் சொல்லிட்டாரு நடக்கும். ஏன்னா அது ஏத்துக்கிட்டாங்க. இல்ல ஏத்துக்கிட்டா நடக்கும். கரெக்ட். ஆமா, பிஜேபி வந்து அதிமுகவை கம்ப்ளீட்டா இயக்கிட்டு இருந்தாங்க. 2021க்கு முன்னாடியிலிருந்து 16லிருந்து இயக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அதிமுக உங்களுக்கு 20 சீட்டு தான் கொடுப்போம்னு சொல்லும் போது பிஜேபி நோ, நாங்க 70 சீட்ல நிற்போம் கேட்கல. அவங்களால வந்து பேசி அதிமுக படிய வைக்க முடியலையே. ஏன் 20 சீட்ல ஏன் நிறுத்திக்கிட்டாங்க? 50 சீட்டு எடுத்துருக்கலாமே. இதெல்லாம் வந்து காமனா லாஜிக்கலா ஆர்கியூ பண்ணணும். இவ்வளவு முக்கியமான ஒரு கூட்டத்துல சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தி நடக்கிற ஒரு தேர்தல்ல அமித்ஷா வந்து 2 விஷயத்தை சொல்றாரு. ஏங்க ஒவ்வொரு கூட்டத்திலயும் என்டிஏ சர்க்கார்னு சொல்றாரு சார். ஒரு பாயிண்ட் நம்பர் 1 என்டிஏ சர்க்கார். ஏடிஎம்கே ஸ்டாண்ட் தன்னோட பொசிஷன்ல இருந்து ரிலண்ட் ஆகல. ஏடிஎம்கே ஓட கோரிக்கை ஏற்கல. பாயிண்ட் நம்பர் 2
21-18 சொல்றது வெறும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதா அல்லது வேற ஏதேனும் சமிக்ஞை அதுல இருக்கா? முதலமைச்சர் வேட்பாளர் யார் தலைமையில தேர்தலை சந்திக்கிறாங்களோ அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. இல்லங்க, மூணு பத்தி உங்க கருத்து குணா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுது. அவர் அமித்ஷா போய் கேளுங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு உள்நோக்கத்தை வைத்து திரு எடப்பாடியை மட்டம் தட்டுவதற்காக அது 21-18 சொன்னீங்களா? 21 எல்லாருக்கும் தெரியும் வாங்கினாங்க, 18 எல்லாருக்கும் தெரியும் வாங்கினாங்க. 21 + 18 = 39. அது ஒரு கால்குலேட்டர் வச்சு பார்த்தா நமக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். போய் உட்கார்ந்துக்கிட்டு வேணும்ட்டு சொன்னாரு. இல்லைங்க, இதுல என்ன தவறு? ஃபேக்சுவலா நடந்த விஷயம் தானே சொல்றாரு. அத வந்து சரி, அடுத்த ஃபேக்ட் பாருங்க. என்டிஏ சர்க்கார் பனேகான்றாரு. நான் எப்படி பார்க்கறேன்? இருங்க நான் என்ன பார்க்கறேன்? திமுக கூட்டணி 45ல இருக்கு, நம்ம 39ல இருக்கிறோம். 45க்கும் 39க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 3% கூடுதலா, அவங்களுக்கு 3% சரிஞ்சு நமக்கு 3% கூடுனா தாண்டிடுவோம். இதுதான் தொண்டர்களுக்கு சொல்றாரு. ஏங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளவு கட்சிகள்ல இவ்வளவு மூத்த பொறுப்புலையும் பதவியிலையும் இருக்கிற ஒருத்தர் பூத் கமிட்டி, உத்தரப்பிரதேசத்தில் 2 மாவட்டத்தில் பூத் கமிட்டி ஃபுல்லா இன்சார்ஜ் அமித்ஷா யூபிஎஸ் போது தெருவா போனார். யூபியில் பூத் கமிட்டி ஏஜென்ட்டோட மீட்டிங் போட்டுட்டு. ஸோ அந்த அவர் நல்லவரா கெட்டவராங்கிறது அது வேற விஷயம். பட் அடிப்படையாக அவர் போடும் உழைப்பு, ஒவ்வொரு மீட்டிங்க்கும் வந்துக்கிட்டு யாரையாவது அனுப்பலாமேங்க. பிஜேபி எவ்வளோ பெரிய கட்சிங்க. யாரையாவது ஒரு லீடரை போட்டு நீங்க போய் உட்காருங்க பூத் கமிட்டி ஏஜென்ட்டோட. நான் எதுக்கு வரணும்? நான் உள்துறை அமைச்சர், இந்தியாவிலே செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர். நான் எதுக்கு வந்து உட்காரணும்? ஆனாலும் வராரு. முக்கியமாக 2 பாயிண்ட் தான். ஒன்று, கட்சி வெளிப்படையாக பலமுறை கூறிவிட்டது, இது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவருடைய தலைமையில் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க இந்த கூட்டணி. 2வது, அதிமுக தனித்து ஆட்சி அமைச்சாலும் அது என்டிஏ அரசு தான். ஏன்னா என்டிஏல தான் இருக்குது அதிமுக. அமித்ஷா சொல்றது என்ன? அதிமுக தனி ஆட்சி அமைக்கிறாரா, பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்த கூட்டணி ஆட்சி இல்ல? இப்போ அமித்ஷா சொன்னாரா? உங்களுக்கு ஹிந்தி நல்லா தெரியும், சொல்லுங்க. அமித்ஷா சொன்னது என்ன மட்டும் சொல்லுங்க. என்டிஏ சார், என்டிஏ சார், ஏடிஎம்கே மட்டும் ஆட்சி அமைச்சாலும் அது என்டிஏ ஆட்சி தான். அப்படி சொன்னாலும் என்ன சார் தப்பு? அப்படி சொன்னாலும் என்ன தப்பு? தப்புங்கறாரே எடப்பாடி. எடப்பாடி தானே சார் தப்புங்கறாரு. அத தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படினு அவர் தானே சொல்றாரு. ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கொள்றாங்களா இல்லையான்னு ரிசல்ட்ல தெரியும். அவர் சொல்றாரு சார், நான் சொல்லல. அஜிடேட் ஆகணும் எதுக்கு? டென்ஷன். எடப்பாடி தான் சார் அந்த கருத்துல இருந்து டிஃபர் ஆகுறாரு. ஏங்க, ஒவ்வொரு கட்சியும் தேர்தலில் ஒரு கூட்டணி அமைத்தால் 2 கட்சிகளிடையே அனைத்து விஷயங்களும் ஒத்துப்போகிவிட்டன என்று அர்த்தம் அல்ல. அவர்களுக்குள் டிஃபரன்சஸ் இருக்கத்தான் செய்யும். பிஜேபி சொல்லும் நாங்க ஆட்சியில இருக்க விரும்புறோம்னு சொல்லும், அதிமுக நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. நாளைக்கு அதிமுகவுக்கு மெஜாரிட்டி தனியா வந்தா வேற விஷயம். மெஜாரிட்டி வரலன்னா அது கூட்டணி தான், எல்லோருக்கும் தெரியும் அது. ஸோ என்ன வேர் இஸ் தி இது வந்து ஒரு இஷ்யூவே இல்லை, டிஸ்கஷன் இஷ்யூவே கிடையாது. இப்போ அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தென் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு அவங்க 2 கோஆர்டினேட்டடா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதானே தவிர இது இவர்கள் கண்ட்ரோல் பண்றாங்க, இவங்க மிரட்டுறாங்க. ஓபிஎஸ் இல்ல, டிடிவிக்கு அந்த இடத்துல மேடையில இடமே இல்ல, சசிகலாவுக்கு கூட்டணியில இடம் இல்ல, ஏடிஎம்கேல இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தென் தமிழ்நாட்டுல டார்கெட் வச்சிருக்காங்க. 8 மாசம் இருக்குங்க சார், 8 மாசம் இருக்கு. இப்ப குணா தேர்தல் அடுத்த மாசம் தேர்தல் வருதா எனக்கு தெரியாது. 8 மாசம் இருக்கு. எவ்வளவு டைம் இருக்கு? இப்போ உட்கார்ந்து ஐயோ டிடிவிக்கு இடம் கொடுக்கல, டிடிவிக்கு இடம் கொடுக்கணும். அதுல மாற்று சந்திக்கும். சுமந்த், 8 மாசம் இருக்கிற தேர்தலுக்கு இப்ப எதுக்கு வீதி வீதியா போய் அறிவிக்காத வேட்பாளர் ஓட்டு கேக்குறாரு? கட்சி ஏன் அறிவிப்பாளர்? ஏன்னா அதிமுக தீந்துருச்சு, கதை முடிஞ்சிருச்சு, காலி ஆயிட்டாங்க, தோத்துட்டாங்க. டெய்லி உங்க சேனல் மாதிரி ஒரு 4 சேனல்ல போடுறதுனால அதை மாற்றி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக ஆக்டிவா இல்ல, நீங்க தானே எழுதுறீங்க. துப்புரவு பணியாளர் போராட்டத்துக்கு அவங்க எங்க போனாங்க நீங்க எழுதுறீங்களா? இல்லை, எஃபெக்டிவா இல்ல. எதிர்க்கட்சி தமிழ்நாட்டுல செத்து போச்சு. தமிழ்நாட்டுல எஃபெக்டிவான வைப்ரண்டான அப்போசிஷன் இல்லன்னு நீங்க எழுதலையா? அத கவுண்டர் பண்றதுக்கு தான் நீங்க எழுதலையா? அத கவுண்டர் பண்றதுக்கு தான் வராரு. இப்போ 8 மாசம் எழுதலையான்னு கேக்குறேன். நானும் சொல்றேங்க, நான் இப்பவும் சொல்றேன், நான் எழுதினேன். ஆனால்
அதை கவுண்டர் பண்றதுக்கும் தான் அவர் வந்திருக்கிறார். அதுல என்ன தப்பு? சுமந்துடைய பரப்புரையை, சுமந்துடைய கருத்தை முறியடிக்கிறதுக்காக எடப்பாடி களத்துக்கு வந்திருக்காரு நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்த சுற்றுல உங்க கருத்தை கேட்கிறேன். லட்சுமி, உங்க கோணம். சுமந்துடைய கருத்து, குணாவுடைய கருத்து, தமிழக மீடியாவினுடைய கருத்து, பல விமர்சகர்களுடைய கருத்து எல்லாத்தையும் முறியடிக்கிறதுக்காக வந்திருக்கிறார்.